Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது த நைட் இன் த ஏரியா எபிசோட் 3. போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள ஆம்புலன்ஸ்ல கூட்டு போறாங்க. இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குமே ஆபரேஷன் தேட்டர்ல ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா நானா ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு சொல்றா. அந்த நியூஸ் அவங்க அப்பாவுக்கு போகுது, அவ தங்கச்சிக்கும் போகுது. ஸ்கூல் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. எல்லாமே ஷாக்ல இருக்காங்க. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரீமான்னு தெரியல இல்ல பாஸ்ட் மெமரியான்னு தெரியல, ஐசாவும் காக்கியருவும் சின்ன வயசுல ஃபுட்பால் ஆனதெல்லாம் காட்டுறாங்க. திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா காக்கியரோட இதயத்துல அந்த ராடு பஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அது மட்டும் இல்ல, ஐசாவா மண்டையில் அடிபட்டு ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்றதும் சொல்லப்படுது. நானா பாத்தீங்கன்னா சோகமா பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைம் அவளோட பாஸ்ட் மெமரி வருது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் டீம்ல ஜாயின் பண்றா. அவளோட பேர்லயே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. சோ அவளுக்கு வேற ஏதாவது பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப நம்ம காக்கியரு தான் 7 அப்படின்ற பேரே வைக்கிறான் அவளுக்கு. அதுவும் அங்க எல்லாருக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்குறாங்க. இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தாச்சு. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் டாக்டர் வந்து சொல்றாரு. ஐசாவா மண்டையில அடிபட்டதுல ரத்தம் அதிகமா போனதால அவன் பிரெயின் டெட் ஆயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவும் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவன் ஆர்கன் டோனர் தானே அப்படின்னு கேட்கறாங்க. அதோட பாத்தீங்கன்னா சீட் கட் ஆகுது. திரும்பவும் பாத்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம காக்கியருக்கு சான்ஸ் கிடைக்குது ரெகுலர் டீம்ல ஆடுறதுக்கு. அவனும் நல்லா ஆட ஆரம்பிக்கிறான். அவங்க பாத்தீங்கன்னா அபிஷியல் மேட்ச்ல ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம 7ஓட ஹெல்ப் மூலமா நம்ம காக்கியரும் ஒரு கோல் பண்ணிருப்பான். அதுக்கு அடுத்தது செமிஃபைனல் தான். அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்ம 7 பாத்தீங்கன்னா வேற ஏதோ யோசனைல இருக்கா. நம்ம ஐசாவாக்கு டவுட். வீட்டுக்கு வந்தவொடனே அம்மா கிட்ட, அம்மா நானாவோட அம்மா வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, ஏதோ ஒண்ணு இருக்கு, என்கிட்ட மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அவனுக்கு தெரிய வருதோ ஷாக்கிங்கான நியூஸ். நானா அமெரிக்காவுக்கு போக போறோம் அப்படின்ற விஷயம். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வருது. நம்ம காக்கியர் தான் பயங்கர ஷாக்ல இருக்கும் அந்த நியூஸ் மூலமா. அவ பாத்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி நம்ம ஐசாவா கிட்ட 2 பிரேஸ்லெட் கொடுத்துருப்பா. இது உனக்கும் காக்கியருக்கும், என் கிட்டேயும் ஒண்ணு இருக்கு. இது நம்ம 3 பேரோட குட் லக் சாம். நம்ம கண்டிப்பா வந்து ஜப்பானுக்காக வேர்ல்டு கப் மேட்ச் ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. ஐசாவா பாத்தீங்கன்னா காக்கியர் கிட்ட பிரேஸ்லெட் கொடுக்குறான். பட் இது நானா கொடுத்தது அப்படின்ற விஷயம் அவன் சொல்லல. அவனும் கட்டிக்கிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம காக்கியரும் கணக்கு திறக்கிறான். அங்க 7 நிக்கிறா. அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் நானா அங்க வரா. வந்த உடனே பாத்தீங்கன்னா அவன் ஹார்ட் பீட் அதிகமா துடிக்குது. அப்ப அந்த டாக்டர் நானாவை பார்த்து கேட்கிறாரு, which of the both do you think make the heart beat fast? அதாவது 2 பேர்ல யாரால அந்த இதயம் அதிகமா துடிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு கன்ஃபியூஷனான கேள்வியா இருக்கு. நானாக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே புரியல. காக்கியரோ பாக்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சந்தோஷமா இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ சீக்கிரமா வந்து கிளப்புக்கு வரப்பாரு அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கிளப் விட்டு குவிட் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன். இதை பத்தி அண்ணன்கிட்ட நான் பேசணும்னு விரும்புறேன். என் அண்ணன் எங்க அப்படின்னு கேட்க அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் அங்க வராங்க. அவங்களே சொல்றாங்க விஷயத்த, அதாவது உன் அண்ணன் செத்துட்டான் அந்த ஆக்சிடென்ட்ல அப்படின்னு சொல்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். அவன் நம்புற மாதிரியும் இல்ல. எல்லாரும் மூஞ்சும் பார்த்த உடனே அவன் சந்தேகம் வந்து, இல்ல நான் அண்ணனை பார்த்து ஆகணும் அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போக பாக்குறான். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிடிச்சி இழுத்து வைக்கிறாங்க. அப்ப அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரே ஆளா விடுறாங்க. விட்ட உடனே அவன் காமா வரான். அதுக்கப்புறம் அழ ஆரம்பிக்கிறான். நம்மளால நம்ம அண்ணன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவனை காப்பாற்ற போய் தான் அவன் ஜம்ப் பண்ணான். அந்த ரீசனால. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம ஐசாவாவோட அப்பா கிட்ட ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அண்ணனோட இதயத்தை எடுத்துதான் நம்ம காக்கியருக்கு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாதீங்க, அவனால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 7 வந்து கேட்டுட்டா. சைட்ல அவன் நிக்கும் போது அவளுக்கு இதை கேட்டதுல இருந்து பயங்கரமா கஷ்டமா இருக்கு. நம்ம காக்கியர் பாத்தீங்கன்னா அங்கேயே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல நல்லாவே ரெக்கவரி ஆகுறான். அவனுக்கு பாத்தீங்கன்னா பழைய மாதிரி இல்லாம இன்னும் அதிக எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றான். டாக்டர்ஸும் நல்லபடியா இதயம் செட் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இவன் திரும்பியும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சுக்கிறான். இவனை பார்த்த உடனே ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவன் பாத்தீங்கன்னா கிளப்ல இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்காக ரிசைனிங் லெட்டர் அவங்க கிளப் கிட்ட கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா,
உன் அண்ணன் உயிரோட இருந்திருந்தால் அவன் கண்டிப்பா ஜப்பானோட டாப் பிளேயரா வந்திருப்பான். இதை கேட்ட காக்கேரு சோகமா ஆமா அப்படின்ட்டு கிளம்பி வெளியே போக பாக்குறான். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ திரும்பவும் வரணும்னு நினைச்சா கண்டிப்பா திரும்பி வரலாம், ஆனா மேனேஜரா கிடையாது, பிளேயரா, அதுவும் ஒரு ஸ்ட்ரைக்கரா வரணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அங்க இருந்து கிளம்பி போறான். போன உடனே பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பால் ஆடிட்டு இருக்காங்க. பால் அவங்க கிட்ட வருது. நீ இது மாதிரி விட்டு போகாதடா அப்படின்னு சொல்லும் போது அவன் அண்ணன் சொன்னது ஞாபகம் வருது. அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒன்னும் பயந்து ஓடல அப்படின்னு சொல்றான். அந்த டைம் அவன் நிக்கிற அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ஐசாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ சர்ப்ரைஸா இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட் யூஸ்கே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சோகமா கிளம்புறா. நம்ம செவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. காக்கேரு செவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். என் அண்ணனுக்கு பார்த்தனா நான் அரை மனசோட சாக்கர்ல விளையாடுறது பிடிக்கல, அதனால நான் சாக்கரை விட்டே விளக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் உன் அண்ணன் நினைக்கல உன்னை பத்தி அப்படின்னு சொல்ல வரா. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு நாய்க்குட்டி வச்சிட்டு இருக்கு. அந்த நாய்க்குட்டி ரோட்ல ஓடுது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த குழந்தையும் ஓட ஆரம்பிக்குது. அந்த ரோட்ல கார் வருது. இது நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே பாத்தீங்கன்னா நம்ம காக்கரோட ரியாக்ஷனே மாறுது. அந்த பசங்க ஆடிட்டு இருக்க பால் அவங்க கிட்ட வர அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பாலை உதைக்கிறான். அந்த பால் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல அந்த பசங்களுக்கு நடுவுல ஸ்விங் ஆகி கரெக்டா போய் அந்த கார் டிரைவர் கரெக்டாவே படுது. பட்ட உடனே டிரைவர் ஷாக்ல காரை நிறுத்திட்டாரு. அந்த குழந்தை சேஃப், அந்த நாயும் சேஃப். இதை பார்த்த உடனே நம்ம செவனுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா அவன் நின்றுட்டு இருக்கிற ஸ்டைல், அவனோட போஸ், அவன் அடிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே நேர்ல ஐசாவை பார்த்த மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்ல இருக்கா. அவன் மட்டும் இல்ல, நம்மளும் அதிக ஷாக்ல தான் இருப்போம் அந்த சீனை பார்த்தா. அந்த சீன் ஃபுல்லாவே என்னால் போட முடியுமான்னு தெரியல இந்த வீடியோல. ஏன்னா ஃபுல்லா போட்டுனா கண்டிப்பா காப்பிரைட்ஸ்ல மாட்டிப்பேன். ஸோ சின்ன சின்னதாக தான் போட முடியும். அதால இந்த எபிசோடு நீங்க யூடியூப்லயே செக் பண்ணி பார்க்க முடியும். ஜாப்பனீஸ்ல இருக்கும். இந்த சீனை கண்டிப்பா பாருங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதையும் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.